things I'm not taking into 2026. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவையில்லாத எக்ஸ்பிளனேஷன் இனிமே கொடுக்க போறதே இல்லை. நான் இதுக்காக தான் இப்படி பண்ணேன், நான் இந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லாருக்கும் ஓவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது. இது நம்மளோட செல்ஃப் ஒர்த்தை அவங்க கையில் வேலிடேட் பண்ண கொடுக்குற மாதிரி ஆயிரும். செகண்ட் பாயிண்ட், இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் எனக்கு நான் தான் முக்கியம், நான் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இதுக்கு கில்ட்டாலாம் ஃபீல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஐம் கோயிங் டு சூஸ் மை செல்ஃப் வித்தவுட் எனி கில்ட். தேர்ட் பாயிண்ட், டெய்லி ப்ரொடக்டிவாக இருந்தே ஆகணும் அப்படின்னு ப்ரெஷர் போடக்கூடாது. ஏன்னா இப்போல்லாம் ப்ரொடக்டிவிட்டியை விட டாக்ஸிக் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாயிட்டு இருக்கு. அதாவது நம்ம அன்னைக்கு ஒரு நாள் எதுவுமே பெருசாக பண்ணல அப்படின்னா நம்ம சாப்பிட்றது, தூங்குறது, டிவி பார்க்குறது இதெல்லாம் பண்ணுறதே கில்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நாள் ப்ரொடக்டிவாக இல்லாதனாலலாம் ஒன்றும் ஆகிடாது. ஸோ அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஃபோர்த் பாயிண்ட், ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு விஷயம் அது, ஆனால் நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம இன்ஸ்பிரேஷன்ற பேரில் நிறைய பேரை பார்க்குறோம், ஃபாலோ பண்ணுறோம், அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் ஓகே. பட் டூ மச்சாக இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுக்கிறதுனால நமக்கே தெரியாமல் நம்ம லைஃப்பை அவங்க லைஃபோட கம்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். சில நேரம் அது நமக்கு ரொம்ப பேடாக ஃபீல் ஆகும். நம்ம எவ்வளோதான் க்ரோ ஆகிருந்தாலும் அது ரொம்ப கம்மின்ற மாதிரியே தோணும். ஸோ இன்ஸ்பிரேஷனாகவே இருந்தாலும் அது ஒரு அளவோடு தான் இருக்கணும். ஃபிஃப்த் பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மற்றவங்களை கம்ஃபர்டபுள் ஆக்குறதுக்கு நம்மளை நம்ம சுருக்கிக்கணும். பண்ணவே கூடாது. என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அப்பவே பேசணும்.